நானே முதலும் முடிவுமாயிருக்கிறேன். வாழ்பவருமான நான் இறந்தேன், ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கிறேன். அல்லேலூயா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இன்றைய நாள் இந்த திருப்பலியிலே மரித்து போனவர்களான சிவனேசன் மோசஸுக்காகவும் 4ஆம் ஆண்டு நினைவிலே திருமதி திரௌபதி கோபாலப்பிள்ளை, திரு எஸ்ஜி அந்தோணி பிள்ளை, திருமதி அன்னமேரி அந்தோணி பிள்ளை, திரு உதயணன் சவுந்தரராஜா, திருமதி ஆஞ்சலா கிறிஸ்டேன் மயில்வாகனம், திரு பிலிப் மகிழ்வாகனம் இவருடைய ஆன்ம சாந்திக்காக இன்றைய நாளில் இறையருள் வேண்டி மன்றாடுவோம். பிரியமான சகோதரங்களே, இன்றைய நாளிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளாக இந்த நாட்களிலே இயேசுவினுடைய நற்செய்தியை போதிக்கிற திருத்தூதர்களிலே முக்கியமாக பவுலடிகளார் தன்னுடைய வாழ்விலே சோர்ந்து போகாமல் எத்தனை இடையூறுகள் வந்தாலும் அவற்றையெல்லாம் தாங்கி ஆண்டவருடைய வார்த்தைகளை இயேசுவை பற்றி எடுத்துரைத்ததை பார்க்கிறோம். எபேசு நகர மூப்பர்களிடம் எத்தனையோ இடைப்பார்கள் மத்தியிலும் அவர்களுக்கு இயேசுவின் நற்செய்தியை எடுத்துரைத்ததை அவர் நினைவு கூறுகின்றார். தன்னை பொறுத்தவரையில் தனது உயிரை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை என்று ஆண்டவர் தனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி தன்னுடைய வாழ்க்கை ஓட்டத்தை முடிப்பதுதான் தன்னுடைய விருப்பம் என்பதையும் வெளிப்படுத்துவது இன்றைய முதல் வாசகம் குறிப்பிடுவதோடு கடவுளின் திட்டம் எதையும் தான் அவர்களுக்கு அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை என்பதையும் உறுதியாக எடுத்துரைக்கிறார். ஆகவே கடவுள் அவரை எப்பொழுது சவுல் என்ற பெயரிலிருந்து பவுலாக மாற்றினாரோ அன்றிலிருந்து இயேசுவின் நற்செய்தியை எடுத்துரைக்கிற ஒரு திருத்தூதராக தொடர்ந்தும் அவர் அத்தனை துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் வந்த போதிலும் செயல்பட்டிருக்கிறார் என்பதையும் ஓட்டத்தின் இறுதியிலே வெற்றி வாகை தருவார் என்ற நம்பிக்கையிலே வாழ்ந்தவராகவும் அவரை பார்க்கிறோம். நாமும் அவ்வாறு வாழுகின்ற நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றவரை இறைவனுடைய அருளும் ஆசீரும் நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே தான் நாம் நடந்து செல்லுகிறோம். இயேசு உலக வாழ்விலே தந்தையிடம் செல்வதற்கு முன்னதாக நற்செய்தியினூடாக வெளிப்படுத்துகிறார். தன் சீடர்களுக்கு இறுதி அறிவுரைகள் வழங்கிவிட்டு அவர்களுக்காக இறைவேண்டல் செய்கின்ற நிகழ்வுதான் இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கிறோம். அதனோடு சேர்ந்து தந்தையே நேரம் வந்துவிட்டது, உன் மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு நீர் மகனை மாட்சிப்படுத்தும் என்று சொல்லி ஜெபிக்கின்றார். ஏனென்றால் அவர் தன்னிடம் ஒப்படைத்தவர்களுக்கு தந்தையின் பெயரை வெளிப்படுத்தி இறை வார்த்தைகளை கற்பித்து அவர்களை நம்பிக்கையாளர்களாக மாற்றினார். அவருடைய திருத்தூதர்களுக்கு அவர்களுடைய சோர்வுகளிலிருந்து மீட்டு இயேசுவின் செயல்பாடுகளினால் இறை தந்தையை பற்றி எடுத்துரைத்து எவ்வாறு அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்கு வழிகாட்டியது போல அவர்களுக்காகவும் மன்றாடி தன்னை மகிமைப்படுத்துமாறும் ஆட்சிப்படுத்துமாறும் கேட்கின்றார். நம்முடைய வாழ்விலும் நாம் நமக்காக மட்டுமல்ல அடுத்தவர்களுக்காகவும் ஜெபிக்கின்ற பிள்ளைகளாய் வாழும் வரத்துக்காக நாம் இறையருள் வேண்டி மன்றாடுவோம். நாளை முதல் ஆரம்பிக்கின்ற நம்முடைய இந்த திருத்தலத்தினுடைய திருவிழாவானது கொடியேற்றத்துடன் ஆரம்பித்து தொடர்ந்து வரும் நாட்களிலும் நாட்கள் நடைபெற இருக்கிற இந்த நாட்கள் இறையருளோடு ஆண்டவருடைய ஆசீரோடு அனைத்து நல்லபடியாய் நடைபெற ஜெபிப்போம். திருப்பலியை தகுந்த விதமாக ஒப்புக் கொடுக்க குற்றங்குறைகளுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம்
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, வரவிருக்கும் தூயாவியார் எங்களிடத்தில் தங்கியிருக்கும்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவரது மாட்சியின் கோவிலாக மாறும் தகுதி பெற அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருச்சுதனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிக்கிறேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் பவுல் மிலேத்தியிலிருந்து எபேசுவுக்கு ஆள் அனுப்பி திருச்சபையின் மூப்பர்களை வரவழைத்தார். அவர்கள் வந்ததும் அவர்களிடம் அவர் கூறியது, நான் ஆசியாவுக்கு வந்து சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரை எவ்வாறு உங்களிடம் நடந்து கொண்டேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். யூதர்களுடைய சூழ்ச்சிகளால் எனக்கு ஏற்பட்ட சோதனைகளின் போது மிகுந்த மனத்தாழ்மையோடும் கண்ணீரோடும் ஆண்டவருக்கு பணிபுரிந்தேன். நன்மை பயக்கும் ஒன்றையும் உங்களுக்கு நான் அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை. பொது இடங்களிலும் வீடு வீடாகவும் சென்று உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். நம் ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுமாறும் மனம் மாறி கடவுளிடம் வந்து சேருமாறும் நான் யூதரிடமும் கிரேக்கரிடமும் வற்புறுத்தி கூறினேன். இப்போதும் தூய ஆவியாருக்கு கட்டுப்பட்டு நான் எருசலேமுக்கு செல்கிறேன். அங்கு எனக்கு என்ன நேரிடும் என்பது தெரியாது. சிறை வாழ்வும் இன்னல்களும் எனக்காக காத்திருக்கின்றன என்று தூய ஆவியார் ஒவ்வொரு நகரிலும் என்னை எச்சரித்து வருகிறார். என்னை பொறுத்தவரையில் எனது உயிரை ஒரு பொருட்டாக நான் மதிக்கவில்லை. இறையருளை பற்றிய நற்செய்திக்கு சான்று பகருமாறு ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிப்பதே என் விருப்பம். இதுவரை நான் உங்களிடையே வந்து இறையாட்சியை பற்றி பறைசாற்றினேன். ஆனால் இனிமேல் உங்களுள் எவரும் என் முகத்தை பார்க்கப் போவதில்லை என்று நான் அறிவேன். உங்களுள் எவரது அழிவுக்கும் நான் பொறுப்பாளி அல்ல என்று இன்று நான் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுளின் திட்டம் எதையும் நான் உங்களுக்கு அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலுரையாக உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேற்றுங்கள் என்று சொல்லவும். உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேற்றுங்கள். உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேற்றுங்கள். கடவுளே உரிமையான நாட்டின் மீது மிகுதியாக மழை பொழியச் செய்து வறண்டு போன நிலத்தை மீண்டும் வளமாக்கினீர். உமக்குரிய உயிர்கள் அதில் தங்கியிருந்தன. கடவுளே நீர் நல்லவர், எனவே ஒடுக்கப்பட்டோருக்கு மறுவாழ்வு அளித்தீர். உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேற்றுங்கள். ஆண்டவர் போற்றி போற்றி நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கின்றார். இறைவனே நம் மீட்பு. உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேற்றுங்கள். நம் இறைவனே மீட்பளிக்கும் கடவுள். நம் தலைவராகிய ஆண்டவர் தாம் இறப்பினின்று விடுதலை தர வல்லவர். உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேற்றுங்கள். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி.
என்று இருக்கும்படி தந்தை மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, நேரம் வந்துவிட்டது. உன் மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு நீர் மகனை மாட்சிப்படுத்தும். ஏனெனில் நீர் அவரிடம் ஒப்படைத்தவர்கள் அனைவரும் அவர் நிலை வாழ்வை அருளுமாறு ஒப்படைத்தவர்கள் அனைவரும் அவர் நிலை வாழ்வை அருளுமாறு மனிதர் அனைவர் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்துள்ளீர். உண்மையான ஒரே கடவுளாகிய அவருக்கு உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலைவாழ்வு. நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மாட்சிப்படுத்தினேன். உமக்கு உரியவர்களாயிருந்த அவர்களை நீர் என்னிடம் ஒப்படைத்தீர். அவர்களும் உம் வார்த்தைகளை கடைப்பிடித்தார்கள். நீர் எனக்கு தந்தவை அனைத்தையும் உம்மிடம் இருந்தே வந்தவை என்பது இப்போது அவர்களுக்கு தெரியும். ஏனெனில் நீர் அவர்களுக்கு அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடமிருந்து வந்தேன் என்பதை உண்மையில் அறிந்து கொண்டார்கள். நீரே என்னை அனுப்பினீர் என்பதையும் நம்பினார்கள். அவர்களுக்காக நான் வேண்டுகிறேன், உலகிற்காக அல்ல. மாறாக நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுக்காகவே வேண்டுகிறேன். அவர்கள் உமக்கு உரியவர்கள். என்னுடையவை எல்லாம் உம்முடையது, உம்முடையது என்னுடையது. அவர்கள் வழியாக நான் மாட்சி பெற்றிருக்கிறேன். இனி நான் உலகில் இருக்கப் போவதில்லை. அவர்கள் உலகில் இருப்பார்கள். நான் உம்மிடம் வருகிறேன். இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும்
உமது கைகளில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இப்பலியின் காணிக்கைகளோடு நம்பிக்கையாளரின் வேண்டல்களையும் ஏற்றலும். இவ்வாறு இறை பற்றுதலோடு நாங்கள் ஆற்றும் திருப்பணியில் விண்ணக மாட்சிக்கு கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியின் நீதியுமாகும், எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் தம் சீடர் எல்லாருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறையியல்பில் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர் கண் முன்பாக முன்னேற்றமானார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பங்கனைத்துலகின் மாந்தரன் இவர் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களுடைய ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தியதை பிட்டு தன் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தன் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் அடுத்துரைக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கமுடைய திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, மறைமாநில அப்போஸ்தலிக்க பரிபாலர் அன்றன் ரஜித்தாண்டகை, எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உடைய திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயிர்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவர் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமொழியுள்ள ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குவந்தவர்களாயிருக்கிற புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு பெறும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருளுமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடிவரை எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றேப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
இயேசு நமக்கு கற்றுத்தந்தது போல் நாங்கள் பிறருடைய தவறுகள் குற்றங்களை மன்னிக்கவும் இறைவன் நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கும் இந்த உலகிற்கும் சமாதான ஒற்றுமை அவருடைய அருள் வாழ்வை தந்து தூயாவியின் வல்லமையினால் அன்று சீடர்கள் வழிநடத்தப்பட்டது போல நாமும் அவருடைய அன்பின் பிள்ளைகளாய் வாழும்படியாக இயேசு கற்றுத்தந்த செபத்தின் ஊடாய் இறை தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிறங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்த எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒன்றாய் கலந்து இதை உட்கொண்டு நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இறைவனின் செம்மறிவரே, உலகின் பாவங்களை போக்கியவர், இயேசுவின் விருந்து களைப்பு பெற நாம் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் இருந்துள்ள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து எமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். சின்ன
பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூயாவியார் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய மறைவு நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சி கிட்டி செல்வனவாக எங்கள் ஆண்டவர் ஆகியதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியின் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இருந்த அனைவரையும் அவருடைய அன்பிலும் அரவணைப்பிலும் வழிநடத்தி செல்வாராக. அன்போ பணிபுரிந்து சென்று வாழுவோம். இறைவனுக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவராய் இருக்கத்தக்கதாக தூய பதுவை அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, தூய அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எம் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் உமக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியினால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைப்பிடிக்கவும் எங்களுக்கு நேரிட மின்னல்களில் எல்லாம் உடைய உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.